கௌரவ்குமார். அவரை கொலை பண்ணி சாக்கு மூட்டையில் கட்டி மீட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு குழந்தை உடைய மனைவி. இந்த ஒரு கொலை சம்பவத்தின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது, காவல்துறை நீரல் கெட்டுவிட்டது அப்படிங்கிற டோனில் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். கௌரவகுமாரும் முனிதா குமாரி அப்படின்னு அவருடைய ஒய்ஃப் 2 பேர்த்த லைவாக வந்து இரும்பு கம்பிகளால் வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்துகிற இரும்பு ராடுகள் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரிங் கம்பிகளை கொடூரமாக வந்து கணவன் கண் முன்னாலேயே வந்து மனைவியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. தடுக்க போன கணவனை சென்ட்ரிங் கம்பியால் இரும்பு ராடில் அடித்து அவரை வந்து சிதைத்து அவரை படுக்க வச்சுட்டு இந்த அம்மா வந்து பாலியல் பலாத்காரம் பண்ண போகும்போது அந்த முனிதா குமாரியையும் தாக்குறாங்க. தாக்கிட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணும்போதே உயிர் பிரிஞ்சது. இதுக்கு காரணம் வந்து அளவுக்கு அதிகமான மது போதை அப்படின்னு சொல்கிறாங்க. மது போதை மட்டுமல்லாமல் இந்த கஞ்சா புழக்கமும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. வட இந்தியர்கள்னாவே அவங்க வந்து அதிகமாக வந்து கஞ்சாவை வந்து அவர்கள் புகைப்பதும் கஞ்சா போதைக்கு அடிமையாக இருப்பதும் அதே சமயத்தில் மது போதையில் இருப்பதும் வழக்கமாகிவிட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா 24/1/2026 இரவு தரமணியில் இருக்கிற ஒரு கெமிக்கல் என்ஜினியரிங் படிக்கக்கூடிய டிப்ளமோ இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பாலிடெக்னிக், அந்த பாலிடெக்னிக் உள்ளே இருக்கிற கேம்பஸில் நடக்குது. ஸோ யார் இந்த கௌரவகுமார், இந்த முனிதா குமாரி, இது சொல்லும்போதே பிஞ்சு குழந்தை, அதாவது அவன் பேர் வந்து மகன் பிர்மானி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு 2-3 வயது பையன் அப்பாவை அடித்து கொள்றாங்க, அம்மாவை வந்து சீரழிக்கிறாங்க அப்படின்னு கதறி அழுதுறதுக்காக இவன் எங்கே சாட்சியாகி போய்விடுவானோ அப்படிங்கிறதுக்காக அவனை காலை பிடிச்சி எடுத்து சுவற்றில் அடித்து உயிர் போக வரை வந்து அடித்து வீசி எறிந்திருக்கிறார்கள். அந்த பாடியை கொண்டு போயிட்டு நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடாருடைய ஐடி காருடைய என்ட்ரன்ஸை சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது எந்த இடம்? ராஜீவ்காந்தி சாலை, தரமணி. அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து மத்திய கைலாஸ். ஸோ மத்திய கைலாஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த கெனாலில் போட்டுறாங்க அந்த குழந்தைய. ஸோ அடித்து கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த 3 பாடியுமே வந்து ப்ராப்பராக வந்து அந்த தரமணி இன்ஸ்டிடியூட்லேருந்து வெளியில் கொண்டு வந்து ஒரு பாடியை, கௌரவகுமாரோடைய பாடியை கொண்டு போயிட்டு அடையாறு கடலில் கலக்கிற முகத்துவாரத்தில் போடணும்னு முடிவு வச்சுருக்காங்க. அதற்காக போயிட்டு இருக்கும்போது தான் அது வந்து இந்திரா நகர் முதல் தெருவில் அது வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்ததுனால இது வந்து காவல்துறையுடைய கண்களுக்கு பட்டுச்சு. ஓகே, இல்லைன்னா வந்து அவங்க வந்து ப்ராப்பராக மார்டர் பண்ணி 3யுமே டிஸ்போசல் பண்ணியிருப்பாங்க.